காலையில எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு டாக்டரை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க என்னடானா திடீர்னு உங்க வைஃப் மீனாட்சி பார்த்ததும் பார்க்காத மாதிரி அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போனாங்க. என்னடா இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கே ஒன்னும் புரியல, ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் அங்க இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு விசாரிச்சேன். அவங்கதான் இந்த சந்தோஷமான விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்லிதான் மீனாட்சி கர்ப்பமா இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஏ சந்தோஷ், மீனாட்சி இந்த சந்தோஷமான விஷயத்த இன்னும் அவங்க கிட்ட சொல்லல? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு மட்டும் என்ன, எனக்கு தான் ஒண்ணும் புரியல. அந்த மீனாட்சி என்னதான் உங்க பொண்டாட்டியா இருந்தாலும் உங்களை பயங்கரமா கேவலப்படுத்திருக்கா. 10 பைசா கூட உங்களை மதிக்கல. அப்படி அவ உங்களை ட்ரீட் பண்ணியும் எப்படி உங்களால அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்த முடிஞ்சது? பகலெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் ராத்திரி சேர்ந்துக்கிறது உங்களை மாதிரியான ஆம்பளைங்களுக்கே உள்ள பொது புத்தியா சந்தோஷ்? உங்களை நான் என்னமோ பெரிய சுயமரியாதை சிங்கம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் போல இருக்கு. வீட்டுக்குள்ள நீங்களும் மத்த ஆம்பளைங்க மாதிரி சராசரியான ஆளுதான் போல இருக்கு. கேவலமா இல்ல? உங்களுக்கு எல்லாம் வெக்கமானமே கிடையாதா? மலர்கொடி, சும்மா கத்தாதீங்க. இந்த வீரப்பெல்லாம் நீங்க உங்க வீட்டுல உங்க பொண்டாட்டி கிட்ட காட்டி இருக்கணும். அங்க கோட்டை விட்டுட்டு இங்க வந்து சவுண்ட் விடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. போதுங்க, நீங்க கிளம்புங்க, எனக்கு தலை வலிக்குது. என்ன சந்தோஷ், நீங்க அப்பாவாக போறீங்கன்ற சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கேன், அத கேட்டுட்டு தலை வலிக்குதுன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, நீங்க சரியில்லை. நீங்க நடந்துக்கிற விதத்தையும் திருன்னு முழிக்கிறதையும் பார்த்தா உங்களுக்கும் இந்த கர்ப்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க அப்பாவா ஆக போறீங்கன்னு சொன்னது தப்பா? மீனாட்சி அம்மாவா ஆக போறான்னு சொல்லிருக்கணுமோ? இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? போதும் மலர்கொடி, நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வர சந்தோஷ், நம்ம 2 பேரும் ஏமாறாம இருந்தா சரி. மலர்கொடி சந்தேகப்படுற மாதிரி மீனாட்சியோட கர்ப்பத்துக்கு அந்த கார்த்திக் தான் காரணமா இருப்பானோ? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இதை வச்சுட்டு நீ சமத்தா இருக்கணும். நல்லா இருக்குல்ல? அழாதீங்கடா. அங்க பாரு, அக்காவை பாரு. அழாதடா. இங்க பாரு, பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இதை வச்சு விளையாடுங்க. இது இது இல்ல அக்கா கிட்ட இருந்து தரவா? சரி, வேண்டாம் வேண்டாம். குழந்தைங்களை கண்ட விட்ட குடுத்துட்டு அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. குழந்தைங்க ரெண்டையும் மேனக அன்பா அக்கறையா பாத்துட்டு இருக்கா. அதனால ரெண்டும் அவகிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சிங்க. அதனால நான் நிம்மதியா வேலைகளை பாத்துட்டு இருக்கேன். அவகிட்ட பொறுப்பை விட்டுட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான், தப்புதாண்டி. ஆடு பார்க்க குட்டி உறவா? என் பையன் மேல அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்கா. இவகிட்ட குழந்தைய விடுவியா நீ? சரி, விடல, நானே பாத்துக்கிறேன். இது வேணும், இது அப்படி வா வழிக்கே. சரி, நான் இப்ப கடைக்கு போய் பால் பவுடர் வாங்கணும். நான் குழந்தைகளை பாத்துக்கிறேன், நீங்க போய் அதை வாங்கிட்டு வரீங்களா? என்னடி, நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? இது என்னால முடியாது, வேற ஆளை பாருங்க. வருதா? அதெல்லாம் முடியாதுல்ல. அப்போ நாட்டமா பண்ணாம போய் உங்க வேலையை பாருங்க. ஓ, தப்பு தப்பு, வேலைன்னு சொல்லிட்டேல, போய் டிவியை பாருங்க. ஏய், ஏத்தம் தாண்டி உனக்கு. மேனகா, நீ குழந்தைங்களை பாத்துக்கோ, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய்,
கடைக்கு போறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டா போக மாட்டேன்றேன். வயசாயிடுச்சுல்ல, எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் அவ புரிஞ்சுக்கிறாள பாரு. ஏன் மேனகா, உங்க அம்மா அப்பா எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க? உனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்திருந்தா அவங்கள நியாயம் கேட்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டியா? ஏமா, ஏதாவது படிச்சு கிடிச்சு இருக்கியா? சரி சரி, அழாத. ஏண்டியம்மா மேனகா, இத்தனை கேள்வி கேட்கறனே, எதுக்காவது ஒண்ணுத்துக்கு வாய் திறந்து பதில சொல்றியா? உனக்கு யாரும் இல்லைன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காக எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் என்ன டிடெக்டிவா?